வணக்கம். இப்போ நம்ம எளிய அறிவியல் சோதனை செய்து பார்க்க போகிறோம். செய்யறதுக்கு முன்னாடி தம்பி வந்திருக்காங்க, அவங்கள சந்திப்போம். தம்பி, அம்மாவுக்கு சமைக்கும் போது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் சமையல் அறைக்கெல்லாம் போயிருப்பீங்க. அடுப்புக்கு பக்கத்தில் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். போகும்பொழுது அங்கே குளிர்ச்சியாக இருக்குமா, நல்லா வெப்பமாக இருக்குமா? வெப்பமாக இருக்கும். அந்த வெப்பம் எங்கேருந்து நமக்கு கிடைக்குது? அந்த எரியிற நெருப்புல இருந்து எரியக்கூடிய அடுப்புல இருந்து நமக்கு வெப்பம் கிடைக்குது. அங்கே வெப்பம் அதிகமாக இருக்குமா, குறைவாக இருக்குமா? அதிகமாக இருக்கும். அதிகமாக. நம்ம பக்கத்தில் போன உடனே அந்த வெப்பம் நம்ம நோக்கி வரதை உணர முடியுது. நம்ம நிற்கிற பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்குமா, குறைவாக இருக்குமா? நம்ம நிற்கிற பகுதியில் வெப்பம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போது வெப்பம் அதிகமான பகுதியிலிருந்து குறைவான பகுதிக்கு வருதா, இல்லை குறைவான பகுதியிலிருந்து அதிகமான பகுதிக்கு போகுதா? அதிகமான பகுதியிலிருந்து குறைவான பகுதிக்கு வருது. வெப்பம் அதிகமான பகுதியிலிருந்து குறைவான பகுதிக்கு வருகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. இந்த வெப்பம் அதிகமான பகுதியிலிருந்து குறைவான பகுதிக்கு போகிறத நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். அதாவது 3 வழிமுறைகளில் பரவுது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீசல். இதான் இந்த 3 வழிமுறைகளில் பரவுது. இதில் நம்ம வெப்ப கடத்தல் அப்படின்னா என்னங்கிறத இப்போ ஒரு சோதனை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே. அது என்ன, ஒரு எளிய முறையில் ஒரு சோதனை செய்யணும். அந்த சோதனையுடைய பெயர் ஒட்டி இருக்கும் கிளிப்புகள் கீழே விழுதல். சொல்லுங்க பார்க்கலாம். ஒட்டி இருக்கும் கிளிப்புகள் கீழே விழுதல். இதுக்கு தேவையான பொருள் மெழுகுவர்த்தி, அதுக்கப்புறம் ஆக்ஸா பிளேடு, அதுக்கப்புறம் நம்ம ஃபைல் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த கிளிப்பு. ஆக்ஸா பிளேடில் இந்த கிளிப்பு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒட்ட வைக்கணும். எப்படி ஒட்ட வச்சிருக்கேன்னு பாருங்க. மெழுகுவர்த்தியோட ஒரு சொட்டு வச்சு ஒட்ட வச்சிருக்கேன். மெழுகோட உதவியோட என்ன பண்ணியிருக்கேன், ஒட்ட வச்சிருக்கேன். இந்த மாதிரி அமைப்பில் நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாங்கி, ஒரு வெயிட்டான பொருள், அதுக்கப்புறம் தீப்பெட்டி. இதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு ஒரு முனையில் மட்டும் வெப்பப்படுத்த போகிறேன். அடுத்த முனைக்கு வெப்பம் பரவுமா, பரவாதா? பரவும். அடுத்த முனைக்கு வெப்பம் வரும். அப்படி வரும்போது இந்த கிளிப்பு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கீழே விழுவும். ஏன் கீழே விழுவும்? அந்த மெழுகு உருக ஆரம்பிச்சிடும். மெழுகு உருக ஆரம்பிச்சுன்னா கிளிப்பு கீழே. அருமை. இப்போ மெழுகுல வெப்பம் பட்டுச்சுன்னா மெழுகு என்ன செய்யும்? உருக ஆரம்பிக்கும். அப்போ கிளிப்பு என்ன ஆகும்? கீழே விழும். அப்போ கிளிப்பு கீழே விழுறத வச்சே நம்ம வெப்பம் பரவுதா இல்லைங்கிறத புரிஞ்சுக்க முடியும், இல்லைங்களா? ஓகே. இப்போ என்ன பண்றேன்னா, நம்ம கையிலேயே பிடிச்சிக்கலாம். நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு இந்த வெயிட்டான பொருளை தூக்கி வச்சிடுறேன். பாருங்க, இந்த மாதிரி இருக்கா? இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், மெழுகுவர்த்தியை பற்ற வைக்க போறோம். பாருங்க, ஒரு கிளிப்பு என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துருச்சு. இப்போ ரெண்டாவது கூடிய கிளிப்பு கீழே விழுமா, விழாதா? விழுகும். வெப்பம் பரவும் போது கீழே விழுகும். வெப்பம் பரவும் பொழுது கீழே விழும். கீழே விழுதா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். ரெண்டாவது கூடிய கிளிப்பு என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்துருச்சு. இப்போ மூணாவது கூடிய கிளிப்பு கீழே விழுதான்னு பாருங்க. அப்போ நமக்கு வரிசையாக ஒவ்வொரு கிளிப்பாக என்ன பண்ணிகிட்டே வருது? கீழே விழுந்துக்கிட்டே வருது. அப்போ ஒரு முனையிலிருந்து அடுத்த முனைக்கு வெப்பம் பரவுதா, பரவலையா? பரவுது. இது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்றோம். ஏன் வெப்ப கடத்தல்னு சொல்றோம்? ஒரு முனையில இருந்து அடுத்த முனைக்கு வெப்பம் போகுது. இப்ப பரவும் பொழுது எல்லா பொருளுமே அணுக்களால் ஆனது. அதே மாதிரி இந்த ஆக்ஸா பிளேடும் அணுக்களால் ஆனது. இப்போ ஆக்ஸா பிளேட் திடப்பொருளா, திரவ பொருளா, வாயு பொருளா? திடப்பொருள். அப்போ திடப்பொருள் அணுக்கள் எப்படி இருக்கும்? அதிக நெருக்கத்தோட இருக்கும். இப்போ நம்ம ஒரு முனையில வெப்பப்படுத்தும் பொழுது அந்த ஒட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவா வெப்பம் பரவும். இப்போ ஒரு முனையில வெப்பம் படும்போது அடுத்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுக்கா வெப்பம் பரவிக்கிட்டே வரும். அப்படி பரவும் பொழுது இந்த அணுக்கள் இயக்கம் அடையாம பரவும். புரியுதுங்களா? ஒரு முனையில இருந்து அடுத்த முனைக்கு வெப்பம் பரவும் போது இந்த அணுக்களுடைய இயக்கமின்றி வெப்பம் பரவுது. அதனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்ப கடத்தல். என்ன பேருன்னு சொல்லுங்க? வெப்ப கடத்தல். வெப்பம் எங்க இருந்து எங்க போகுது? அதிகமான பகுதியில இருந்து குறைவான பகுதிக்கு போகுது. அப்படி போகும்போது அணுக்களுடைய இயக்கமின்றி வெப்பம் பரவுது. அதனால அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? வெப்ப கடத்தல் அப்படின்னு நம்ம பேர் சொல்றோம். புரியுதுங்களா? சரி, இந்த வெப்ப கடத்தல்னால நமக்கு என்ன பயன்? இப்போ நீங்க அம்மாவுக்கு சமைக்கும் போது ஹெல்ப் பண்ணிக்க சொல்லியிருக்கீங்க. எதுல நமக்கு உணவு பொருள் வச்சு சமைக்க? பாத்திரத்துல சமைப்பாங்க. இப்ப பாத்திரம் ஆக்ஸா பிளேடு மாதிரி
ஒரு திடப்பொருள், ஒரு உலோகப் பொருள் இல்லையா? இப்ப நம்ம கீழே வெப்பப்படுத்துவாங்க. எப்படி அந்த உணவுப் பொருளுக்கு வெப்பம் போகுது? உணவுப் பொருளுக்கு அந்த 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 திடப்பொருள் மூலமா உள்ள பரவி வெப்பம் பரவுது. அது என்ன முறையில வெப்பம் பரவுது? வெப்ப கடத்தல் முறையில வெப்பம் பரவுது. வெப்பம் கடத்தப்படுறதுனாலதான் உணவுப் பொருளுக்கே நமக்கு வெப்பம் போகுது, சமைக்கப்படுது. அப்ப அந்த இடத்துல வெப்ப கடத்தலுடைய நன்மையை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. இப்ப நீங்க ஒரு சூடான பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா பாத்திரம் எடுத்துட்டு போவீங்க இல்லையா? அந்த பாத்திரத்துடைய கைப்பிடி எதுல செஞ்சிருப்பாங்க? மரக்கட்டையில பிளாஸ்டிக் செஞ்சிருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம சூடான பொருள் எடுத்துருக்கும் பொழுது இப்ப திடப்பொருள் உலோக பொருள் வெப்பத்தை கடத்துச்சு இல்லையா? அதே மாதிரி அந்த பாத்திரம் வெப்பத்தை கடத்தும். நம்ம கையில பிடிச்சோம்னா கை என்னாகும்? கை சூடாகும். இப்ப நம்ம மரக்கட்டை பிளாஸ்டிக் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அது வந்து வெப்பத்தை கடத்தாது. அப்ப வெப்பத்தை கடத்தாம இருக்கிறதுக்காக நம்ம பிளாஸ்டிக் மரத்துண்டுல நம்ம கொடுத்துருக்கோம். கைப்பிடி வந்து மரத்துண்டுல செய்யப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இப்ப வெப்ப கடத்தல நமக்கு என்னென்ன பயன்கிறது புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.